ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவை பார்க்கலாம் வாங்க. சுரேஷோடைய அம்மாவும் அப்பாவும் தங்கராஜோடைய வீட்டுக்கு போகிறாங்க. வாங்கத்தை உட்காருங்கன்றாங்க. அப்புறம் ரேவதியுமே கூப்பிடுறாங்க. சுரேஷ் எங்கே போயிட்டானோடனே சுரேஷ் இப்போதாம்மா எங்கே வெளியே போனோம் அப்படின்றாங்க. அம்மா எப்படிம்மா இருக்கீங்கன்றாங்க. எப்படிப்பா இருப்பாங்க, நல்லாவா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பண்ணுறதெல்லாம் ஒட்டி பண்ணிட்டு எப்படி உட்காந்துருக்கா பத்தியான்றாங்க. சரிம்மா சைலண்ட் ஆயிருமா, நான் உனக்கு டீ எடுத்து குடிக்கணுமாங்க. அப்புறமா தங்கராஜோடைய அம்மா பேசிட்டு இருக்காங்க. விஷயம் எல்லாம் எனக்கு தங்கராஜ் சொன்னா கஷ்டமா தான் இருந்துச்சு. டேஷன் எல்லாம் முன்ன பின்ன ஏறினது இல்லை. ஆனா ஏறாத நீங்களே இப்படி ஒரு டேஷனை ஏற வச்சுட்டாங்கன்னும் போது கஷ்டமா தான் இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் சரியாகிட்டோன்றாங்க. குழந்தைங்க கிட்ட எல்லாம் நல்லாதான் இருக்கா, ஆனா பெரியவங்க பார்த்தா தான் ஆகுறது இல்லை போல. நானும் பார்த்துட்டே இருக்கேன். குழந்தைங்ககிட்டலாம் ரொம்ப ஜாலியா நல்லாவே இருக்கா அப்படின்ட்டு தங்கராஜுடைய அம்மா சொல்றாங்க. ஆமா, ஆமா. அதெல்லாம் நல்லா தான் இருப்பா. ஏதாச்சும் சொன்னா மட்டும் வந்துடும் அவளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஜாடமாடியா பேசிட்டு இருப்பாங்க ராஜலட்சுமி. அதுக்கப்புறமா ரேவதி வருவாங்க. சுரேஷ் எங்க அப்படின்னு கேட்கும். அம்மா சுரேஷ் வெளியே போனான்னு சொல்றேன், அவனை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். அம்மா அவருக்கு என்னம்மா முடியுது, அவர் தப்பா எடுத்துக்க மாட்டாரா? அவரு கொஞ்ச நாளைக்கு நீங்க வச்சிருந்து அனுப்புறேன்னு தானே சொன்னாரு அப்படின்ட்டு ரேவதியை காதல சொல்லவும் சரி சரின்றாங்க. என்னாச்சு அத்தை? ஒன்னும் இல்ல மாப்பிள்ள, சுரேஷ் வந்தா பேசிட்டு போலான்னு நான் இருந்தேன்றாங்க. வந்துருவான்றாங்க. அப்புறம் பார்த்தா வந்துருவாங்க. என்னடா சுரேஷ் தலையில என்னடா அடி அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா டென்ஷன் ஆகுறாங்க. ஒன்னும் இல்லம்மா, சின்ன காயம், கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. கீழே விழுந்துட்டியா டேய், பார்த்து வர மாட்டியா, இப்படி ஆகி போயிருக்கே சுரேஷ் அப்படின்றாங்க. அம்மா ஒன்னும் இல்லம்மா, நான் ஓகே தான்றாங்க. ஒன்னும் இல்லைல்ல, பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைல்லன்றாங்க. பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, நான் நல்லாதாம்மா இருக்கேன், நீ பயப்படாதுன்ற மாதிரி சொல்றாங்க. எதுவும் இல்லாம இருந்தா சரிதான்டா அப்படின்றாங்க. ஒன்னும் இல்லைன்றாங்க. அப்புறம் மதிய பார்த்து முறைக்கிறாங்க. பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு எப்படி இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டு சுரேஷ் முறைச்சிட்டு இருக்காங்க மதிய பார்த்து. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.